வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கூட்டு குடும்ப சமையலில் வந்து பாவக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. அது நான் ஒரு பாத்திரத்தில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. கடுகு, உளுந்து பருப்பு, பொடியே நறுக்குன பாவக்காய், நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிடணும். இந்த பாவக்காய்க்கு தேவையான உப்பு, வெங்காயம் போட்டுக்கலாங்க. பொடியாக நறுக்கியிருக்கிற இதையும் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின தக்காளி பழம் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள், சாம்பார் தூள், மிளகுத்தூள் இது ரெண்டையும் போட்டுக்கலாங்க. நல்லா வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வந்து நல்லா வணங்கி வரணுங்க. நிமிஷம் தட்டை போட்டு மூடி வைக்கலாம். தட்டத்தை எடுத்து பார்த்துக்கலாங்க. பாருங்க, நல்லா வந்து வணங்கி வந்துடுச்சு. இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றுறேங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். புளி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் வந்து கீரி போடுறேன் பாருங்கள். நான் வந்து வெல்லம் கொஞ்சம் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க. இது சாப்பாட்டுக்கு அப்படியே நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். பாவக்காய் புளித்தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மல்லித்தழை போட்டுக்கலாம். நான் தேங்காய் துருள் வந்து கொஞ்சம் போடுறேன். நம்ம வந்து பாவக்காய் புளித்தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எல்லோரும் வாங்க, சாப்பிட்லாம் வாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.